வணக்கம். டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. பொதுவாக எந்த ஒரு மீடியாலேயோ டிவி மீடியாலோ சமூக வலைத்தளத்துலேயோ யூடியூப்பில் அந்த மாதிரி நம்ம லைவ் பண்ணும்போதோ இல்லை கமெண்ட்ஸ் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் நானே பார்த்துருக்கேன், நானே சந்திச்சிருக்கேன். இப்போ குழந்தை இல்லாத தமிழில் வரும்போது உயிரணுக்கள் இல்லாத ஆண்கள் குழந்தை உண்டாகி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது கொஞ்சம் நஞ்சு பேர் கிடையாது, கொஞ்சம் நிறைய பேர். நான் வர கேஸ் எல்லாமே உயிரிழக்க இல்லாத கேஸ் தான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்போனா, தேனி மாவட்ட கம்பத்திலேருந்து டாக்டர் சங்கரமூர்த்தி அவர்களுடைய மகனும் மருமகளும் வந்திருந்தாங்க. அருண் பசனா, கீர்த்திகா. அந்த அருண் பசனாவுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் நல்லா இருந்துச்சு, ஆனால் நீங்கள் மருந்து எடுக்காதீங்க பிரதர், வேண்டாம்னு சொன்னேன். இது கூட்டம் தியானாம்பேட்டிலேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் லேப் வச்சுருக்காங்க, மிஸ்டர் மன்சூர் சார் தான் அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த கீர்த்திகா சகோதரிக்கு உயிரணுக்கள் உள்ளே போய் இறந்து போயிடுது. ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்துச்சு. இதற்கு தீர்வே கிடையாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று பல இடங்களில் மருந்து எடுத்து ஃபெயிலியர் ஆகி ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான் என்று சொன்னாங்க. கடைசியில் மிஸ்டர் மன்சூர் சார் தான் என்கிட்ட கூட்டு வந்து அந்த ஃபேமிலியை கணவன் மனைவி வந்திருந்தாங்க. ஒரு முறை தான் வந்திருந்தாங்க அந்த அம்மா சகோதரி அவர்கள், கீர்த்திகா சகோதரி. கடைசியில் பல இடங்களில் மருந்து எடுத்து பல லட்ச ரூபாய் செலவு செய்து 10 பைசா புரோஜனம் இல்லாமல் மருந்து எடுத்து அந்த உயிரணுக்கள் உள்ளே போனால் இறந்து போகுது. ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்குது, அதற்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மருந்து கொடுத்தேன், மருந்து எடுத்து சரியாகி நீ குழந்தையோடு இருக்கிறாங்கன்னா அது ஆண்டனி சித்தாவுடைய முழுமையான உண்மையான நேர்மையான கருத்துக்களாக மட்டும் இல்லை, மருந்துகளில் தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து, பின்விளைவு கிடையாது. உயிரிணுக்கு இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதில் இருமா போட்டு தான் சொல்கிறேன். வெளியிடங்களில் மருந்து எடுத்து ஃபெயிலியர் ஆகி நம்ம இடத்துல சக்ஸஸ் ஆகுதுன்னா அதுக்கு கடவுள் பேரில் வச்சுருக்கனால தான். நான் செய்கிற தவறுகள் எனக்கு சேர்ந்துடும். நான் புண்ணியம் அதிகமாக செய்கிறதுனால தான் ஆண்டோ என்னை உயரத்தில் வச்சுருக்காப்புல. அதனால் என்ன லைவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்களை பற்றி தயவு செய்து கிருஷ்ணகுமார் மட்டும் இல்லாமல் மற்ற யாராக இருந்தாலும், ரேவதியோ யார் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் தவறாக நினைக்காதீங்க. பரிசோதனை பண்ணி தான் மருந்து கொடுக்குறோம். இது மாதிரி ஆடி பிடிச்சி பார்த்துக்கிட்டு அப்படியா அப்படிலாம் கிடையாது. பரிசோதனை பண்ணிட்டு என்ன பிரச்சனை, என்ன காரணம், என்ன பாதிப்பு என்பதை கண்டறிந்து உண்மை உழைப்பு உயர்வு என்பதை மனதில் கருத்தில் கொண்டு அனைத்து மக்களும் பயன்பெறுமாறு தான் ஆண்டனி சித்தா 45 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் இருந்து ஒரே இடத்துல. நான் போய் ஏமாத்துறேன், ஊராக போய் சட்டிப்பானை தூக்கிட்டு போகலாமே, வர்றேன், சேலம் வர்றேன், மதுரை வர்றேன், திருச்சி வர்றேன், கோமாளி பேமானிலாம் சித்தம்பரத்தில் படிக்காத முறதுவரி இருந்தாலும் போகிறானே, அதுக்கு என்னப்பா சொல்கிறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு அவங்களுக்காக தான் நெகட்டிவ் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தான். நிறைய பேர் ஊராக சட்டி பணத்துக்கு பிஎஸ்எம்எஸ் படிக்காமல் சித்தம்பரத்தை படிக்காமல் முட்டை பாசுகிட்ட போய் ஏமாந்து இங்கே வராங்கண்ட. என்ன நோய், என்ன காரணம், என்ன தெரியும்? சீட்டில் உட்காந்துக்கு தகுதி தராதாரம் இருக்கா? தரங்கட்டு பிறந்தது அப்படி உட்காந்து பேசுவான். அதில் தரங்கட்டு பிறந்து பேசக்கூடாது. கவனம் கண்டிக்கிறேன், இது உண்மையாக கண்டிக்கிறேன். கவனமாக இருக்கணும். ஆண்டனி சித்தாபுரத்தை கரெக்டாக பயன்படுத்திங்க. உங்கள் வாழ் வளமாக ஆண்டனி சித்தா என்று துணை இருக்கிற கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 9841059194 9841069194. கவனம். அதனால் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லைனடா. பிறந்தது மதுரை மாவட்டம் திருநெல்வேலி. கவனம். பகச்சின்னா குழந்தை வராது. கவனம்.